அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கான கண்ணியத்தை எது தரும்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதை நோக்கி நகர்கிறோம். நாம் படித்த படிப்பு, நாம் செய்யும் உத்தியோகம், நமக்கான அந்தஸ்து, சமூகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, இதுவெல்லாம் நமக்கான கண்ணியம் என்று, சிறப்பு என்று விளங்கி வைத்திருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிலே மேன்மையானவர், சிறந்தவர் யார் என்பதை அடையாளப்படுத்துகிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி. உங்களிலே மேன்மைக்குரியவர், சிறப்பானவர் யாரென்றால் உங்கள் குடும்ப பெண்களிடத்தில் யார் சிறந்தவர் என்ற பெயரை பெற்றாரோ அவர்தான். அப்படின்னா உங்கள் மனைவி இடத்தில். அன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என் துணைவியார்களிடத்திலே சிறந்தவர் என்கின்ற நற்பெயரை பெற்றுவிட்டேன். நான் என் மனைவிமார்களிடத்திலே மேன்மைக்குரியவர் என்ற பெயரை எடுத்துவிட்டேன் அப்படின்னு சொன்னதோடு நிப்பாட்டல. அடுத்த பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. மா அக்ரமன் நிசா இல்லா கரீமுன் வலா அஹானஹுன்ன இல்லா லஈமுன். மனைவியை யார் சிறப்புற வாழ வைக்கிறாரோ, கண்ணியத்தோடு அந்த பெண்ணிடத்திலே நடந்து கொள்கிறாரோ, அந்த பெண்ணினுடைய உரிமையை மதிக்கிறாரோ, அந்த பெண்ணுக்கும் தன்மானம் இருக்கிறது என்பதை போற்றுகிறாரோ, அவரை மிக கண்ணியமானவர் என்பதை நாம் அதை கொண்டே அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். எந்த பெண்ணை எந்த ஒரு கணவர் தூற்றுகிறாரோ, அவருடைய தன்மானத்தை சீர்குலைக்கிறாரோ, அந்த பெண்ணுக்குரிய உரிமையை எதையுமே தருவதற்கு முயற்சிக்கவில்லை அல்லது அதற்கான எந்த ஒரு வழியையும் தேடவில்லை, அந்த பெண்ணை எந்த நேரத்திலும் ஒரு விதமான கீழான கண் கொண்டே பார்க்கக்கூடிய நிலையிலே யார் இருக்கிறாரோ அதை வைத்தே புரிந்து கொள்ளலாம் அவர் கீழானவர் என்பதை. கண்ணியம் செய்யக்கூடியவர் உண்மையில் கண்ணியமானவர். தரம் தாழ்ந்து பெண்ணிடத்திலே, மனைவியிடத்திலே பேசக்கூடியவர், நடத்தக்கூடியவர், நடந்து கொள்ளக்கூடியவர், அவரும் உண்மையில் தரம் தாழ்ந்தவர்தான் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்காவது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவிமாரிடத்திலே இப்படி ஒரு முகம் கடுகடுப்பாக அல்லது அவர்களை ஏசி பேசக்கூடிய கடுஞ்சொற்களை பேசியதாக அல்லது அந்த பெண்களை எதிர்த்து கையை ஓங்கியதாக பார்க்க முடியுமா என்றால் பார்க்கவே முடியாது. நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் அப்படி ஒரு காட்சியை பார்க்கவே முடியாது. நாம் எல்லாம் குடும்ப வாழ்க்கை மேற்கொள்கிறோம். மேடு பள்ளங்கள் என்பது சகஜம். கணவன் மனைவிக்கு இடையிலே வார்த்தைகள் தடிப்பது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திலே கருத்து முரண்பாடு ஏற்பது, இதுவெல்லாம் சகஜம். ஆனால் அந்த இடத்தில் எப்படி அதை கடந்து போக வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதி அற்புதமாக கற்றுத்தருகிறார்கள். வாழ்க்கை என்பது அதாவது தராசினுடைய இரண்டு பக்கங்களை போன்று. கணவன் மனைவி உறவு என்பது ஒன்று கீழே போனால் தானாக இன்னொன்று மேலே வர வேண்டும், இன்னொன்று மேலே போனால் தானாக இன்னொன்று கீழே வர வேண்டும். இல்லை அப்பதான் எடை சரியாக இருக்கும் இல்லையா? கொஞ்சமாவது கொஞ்சம் மேலே இருந்தால் கொஞ்சம் இது கீழே இருக்கணும். இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே சரிக்கு சமமாகத்தான் இருப்போம், அது என்ன போகிறது? அந்த பெண்ணை விட நான் எந்த வகையிலே குறைந்தவன்? அது பெண்ணு, நான் ஆம்பளையாக்கும், நான் ஒரு ஆணாக்கும் என்ற எண்ணத்திலே ஒருவர் தன் மனைவியிடத்திலே நடந்து கொள்வது என்பது முறையில்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். சஹாபாக்களுடைய வரலாற்றையும் படிக்கிறோம். சஹாபாக்களும் பெண்களை கையை ஓங்கியதாக பார்க்க முடியவில்லை. கடுஞ்சொற்களை, தேவையற்ற சொற்களை, மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சொற்களை சஹாபாக்கள் தங்கள் துணைவியாரிடத்திலே பேசியதாக பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு வார்த்தைகள் தான் வாழ்க்கையவே சிதைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிடுகிறது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் துணையிடத்திலே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த உயர்தரமான உறவு அது இபாதத்திற்கு சிறந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் துணைவியாரிடத்திலே நீங்கள் உங்களுடைய உடல் பசிக்காக வேண்டி போகக்கூடிய அந்த உன்னத உறவு கூட இபாதத்தினுடைய இடத்திற்கு வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம், ஒரு ஆண் மனிதர்
அல்லது ஒரு பெண் தன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதுமா இபாதத்தாக வரும்? ஆமா, அதுவும் இபாதத்தான். அந்த காரியத்தை உன்னுடைய துணை அல்லாத வேற எந்த பெண்ணிடத்திலாம் போய் தேடினால் அது பாவம் தானே? அது பாவமா இல்லை? ஆமா, பாவம் தான். அப்ப இது உன்னுடைய உனக்கு ஹலாலான பெண், உனக்கு உரிமைப்பட்ட பெண், அந்த பெண்ணிடத்திலே மனமோந்து நீ தாம்பத்திய வாழ்க்கை மேற்கொள்ள அது இபாதத்தை நாங்கள் சொல்லாலே சொல்ல. அன்புக்குரிய சகோதரர்கள், இது மட்டுமா சொன்னார்கள்? அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் எதற்கெல்லாம் செலவு செய்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதை என்பது இறைவனை நெருங்குவதற்கு வழியை யாரெல்லாம் காட்டுகிறார்களோ எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதை தான். இறை வணக்கத்தோடு உங்களை நெருக்கி வைப்பதற்கு யாரெல்லாம் உங்களை அழைக்கிறார்களோ எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதை. அதற்காக ஒரு செலவு செய்கிறார். இது சிறப்பான செலவு. நாங்கள் சொல்லாலே சிறப்பான செலவு. ரெண்டாவது சொன்னாங்க, அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த அடிமைகளை உரிமையிடுவதற்காகவே ஒருத்தர் செலவு செய்கிறார். இதுவும் சிறப்பான செலவு. நாங்கள் ரொம்ப அற்புதமான செலவு. நாங்கள் அடுத்து ஒன்று சொன்னாங்க, ஒருவர் தன்னுடைய குடும்பத்துக்காண்டி செலவு செய்கிறார். நம் மனைவிக்காண்டி, தான் பெற்ற பிள்ளைகளுக்காண்டி கையில் காசு எடுத்து விட்டு செலவு பண்ணுறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுவும் சிறப்பான செலவு. நாங்கள் சொல்லிட்டு இன்னொன்று சொன்னாங்க, இந்த செலவினங்கள்லேயே ஆகச் சிறப்பானது எது என்றால் ஒரு மனிதன் தன் குடும்பத்துக்கு செலவு செய்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்காண்டி செலவு செய்கிறது, தன்னுடைய பிள்ளைகளுக்காண்டி செலவு செய்கிறது, வீட்டு தேவைக்காண்டி செலவு செய்கிறது, அது சிறப்பான செலவு. நாங்கள் சிறப்பான செலவு மட்டும் சொல்லல, உன் துணைவியாருக்கு நீ ஒரு பிடி கவலம் எடுத்து உணவு எடுத்து அவள் வாயிலே, அந்த பெண் வாயிலே ஊட்டி விடுதல் இருக்கிறது தர்மம். நாங்கள் அறம். யாரு சொல்லுவோம் அந்த மாதிரியான விஷயத்த? அதை நன்மை. நாங்கள் உனக்கு நன்மையை ஈட்டி தரக்கூடிய அதாவது நன்மை ஈட்டி தருவதுன்னு மட்டும் சொல்லலை, அந்த அளவுக்கு உனக்கும் உன் துணைக்கான உறவு அவ்வளவு நெருக்கமாக இருக்கணும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒருவரை ஊட்டி விட்டு மகிழ்வது என்பது உச்சகட்டமான பாசத்தின் வெளிப்பாடு, உச்சகட்டமான அன்பின் வெளிப்பாடு. உணவு அடிப்படையில் யாருக்கு ஊட்டுவோம்? சின்ன குழந்தைக்கு ஊட்டுவோம், கையில் இருக்கக்கூடிய கை குழந்தைகளுக்கு ஊட்டுவோம், அல்லது வளர்ந்து வரக்கூடிய ஓடி ஆடி விளையாடக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுவோம். அடம் பிடிக்கும் சாப்பிட மாட்டேன் என்று அன்போடு அந்த பிள்ளைகளுக்கு அதை காட்டி இதை காட்டி ஊட்டி விடுவோம். ஏன்? அன்பின் உச்சகட்ட வெளிப்பாடு. அந்த மாதிரி உன் துணையிடத்திலே நீ அந்த அளவுக்கு அன்போடு இருக்க வேண்டும். சில நபர்கள் பேசுகிற வார்த்தைகளையே ரொம்ப வா இங்க வா. அந்த அம்மாவுக்கு பேர் இருக்கும், அந்த பேரையும் அழைக்கிறது இல்லை. அல்லது வேற ஏதாவது செல்ல பெயர்கள் இருக்கலாம், அதுவும் அழைப்பதில்லை. இங்க வா, இங்க போ, வேற எதையோ தனிப்பட்ட முறையிலே மற்ற உயிரினங்களை அழைப்பதை போன்று அழைப்பது. அந்த பெண் 4 நபர்களுக்கு மத்தியிலே வைத்து நீங்கள் ஏதாவது ஒன்று அந்த பெண்ணிடத்திலே சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் 4 சுவத்துக்கு மத்தியில் வைத்து சொல்லுங்கள், 4 நபர்களுக்கு மத்தியில் வைத்து சொல்லாதீர்கள் என்று அறிவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் அந்த பெண்ணுக்கும் தன்மானம் இருக்கிறது. அப்போ சுருக்கமாக சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் கண்ணியமானவர் என்பதை எதை வைத்து அடையாளப்படுத்தலாம் என்றால், அவர் தன் மனைவியிடத்திலே கண்ணியமாக நடந்துட்டார்னா அவர் தான் சமுதாயத்திலே கண்ணியமானவர். ஒருவர் இழிவானவர் என்பதை எப்படி அடையாளப்படுத்தலாம்? ஒரு மனிதர் தன் மனைவியிடத்திலே தரக்குறைவாக நடந்து கொண்டால், அந்த பெண்ணினுடைய தன்மானத்தை போக்கும் விதத்திலே, அந்த பெண்ணினுடைய உரிமைக்கு எந்த குரலும் கொடுக்காமல் நாம் யோசித்து பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்காக வேண்டி நாம் வெளியே இருந்து உழைக்கிறோம். நமக்கு ஏதாவது சில நாட்கள் விடுமுறைகள், ஓய்வுகள் உண்டு. ஆனால் ஓய்வே இல்லாமல், விடுமுறையே இல்லாமல் வீடுகளிலே உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் உண்டு. அது மனைவி, பெண் என்ற அந்த பாத்திரம். அந்த பெண்ணுக்கு லீவே கிடையாது, அந்த அம்மாவுக்கு ஓய்வே கிடையாது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரையே தான் பிள்ளைகளுக்கும் தான் கணவனுக்கும் தான் குடும்பத்துக்கும் என்ன வேண்டுமோ அப்படி அடுக்கடுக்காக செஞ்சுட்டே இருக்கிறது. மறுநாள் அதே மாதிரி ரொட்டீன் லைஃபு. இதுதான் வருஷத்தில் 365 நாட்களும் இல்லையா? எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய அந்த கண்ணியத்திற்குரிய மனிதராக வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும்